ஹலோ ஸ்பென்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நம்ம டார்கெட் அடுத்து என்னவா இருக்கணும், அதுதான் இன்னைக்கான வீடியோ. குரூப் 4ம் போயிடுச்சு, குரூப் 2ம் போயிடுச்சு. வெற்றிகரமா நம்மளுக்கு போல. ஏன்னா நம்ம 2 எக்ஸாம்லேயும் ஃபெயில் தான் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒன்றுமே குரூப் 2 பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே படித்து ஒன்றுமே எழுதியிருக்கேன். ஆனால் குரூப் 4 அளவுக்கு எழுதலை. கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். ரொம்ப சுலபமாக இருந்த ஒரு கொஷின் பேப்பர் தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஒரு 140+ எடுத்தாலே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிடுவோம். அந்த பட்சத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக எக்ஸாம் எழுதலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற குரூப் 4 படித்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்து 1% கூட படிக்கலை. குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95 days பார்த்தீங்கன்னா நல்லாவே படித்தோம். ஒரு டெய்லியும் ஒரு 5 hours கிட்ட படித்தோம். அந்தளவுக்கு கூட இந்த எக்ஸாம் நாங்கள் வந்து இந்த எக்ஸாம் படிக்கலை. அதனால பார்த்தீங்கன்னா குரூப் 4ம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கண்டினியூவாக படிக்கிறதுனால எங்களால் மார்க் எடுக்க முடியல. குரூப் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட படிக்கலை. அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே தொட முடியலன்னு தான் சொல்லணும். இனி அடுத்து என்ன படிக்க போகணும் அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டென்ட்டே. அடுத்தது என்னன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க, எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் தமிழ். அதுதான் நம்ம அடுத்து படிக்க போகிற எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரல. கண்டிப்பாக ஒரு 95 days கிட்ட இருக்கும். 100 days கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. நம்ம குரூப் 4க்கு என்ன படிச்சோமோ கொஞ்சம் கூட விடாமல் அதை மட்டும் கண்டினியூவாக படித்தா போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நம்ம கையில் தான். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, கவர்மெண்ட் ஜாப் தான் போக போகிறீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் இந்த குரூப் 4 போயிடுச்சு குரூப் 2 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் வித்ரா பண்ண முடிவு எடுக்காதீங்க. தயவு செஞ்சு திரும்ப கண்டினியூ பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போகணும்னு நினைக்கிறப்ப கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எஸ்ஐ எக்ஸாமுக்கு தைரியமாக படிக்கலாம். பட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமமாக 120 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். 81 வந்து நார்மலில் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 86 இருக்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கு எலிஜிபிளே. அது இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க முடியும். இதுதான் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எழுத முடியாது. பட் பார்த்தீங்கன்னா எப்படியும் இதில் இருக்கிற வேகன்சி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 950 இல்லை 1000 வேகன்சி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 100 நாள் கண்டிப்பாக இருக்குது. நம்ம 100 நாள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 5 to 6 hours கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக 100 நாள் பாஸ் பண்ணலாம். இதுவே நம்ம 4 and 2 கண்டினியூவாக படிச்சோம்னால ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் 140 130 மார்க் எடுத்தீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நீங்கள் தைரியமாக படிக்கலாம். கண்டிப்பாக உங்களால் எஸ்ஐ ஆக முடியும். எஸ்ஐ மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலே போதுங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே 35,000 36,000 கண்டிப்பாக வருங்க. நீங்கள் அந்த சேலரி நினச்சாச்சும் படிக்கணும். நீங்கள் அதுக்கான வீடியோ தான் இது. ஜஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். பாய்.